பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான தியான வசனம் சங்கீதம் 33:6. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த கர்த்தருடைய வார்த்தையும் தேவனும் ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு புஸ்தகமும் அல்ல, இது ஒரு நபர். அந்த நபரினுடைய வல்லமையை பற்றி இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. அவருடைய வாயின் வார்த்தையினாலே வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினாலே, த பிரத், அந்த சுவாசம், அவைகளினாலே சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி நாம் படிக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. இதை நாம் வாசிக்கிற பொழுது, இந்த வார்த்தைகளை கொண்டு தியானிக்கிற பொழுது, அதே வல்லமை, அதை உருவாக்குகிற வல்லமை, த கிரியேட்டிவ் பவர், த பவர் தட் பிரிங்ஸ் வண்டர்ஃபுல் திங்ஸ் இன் அவர் லைஃப், அந்த வல்லமை எல்லாம் இந்த ஜீவனுள்ள வார்த்தையிலே அடங்கியிருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஒரு வசனத்தை கூட நான் 1 தெசலோனிக்கேயர் 2:13 வாசிக்க விரும்புகிறேன். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட பொழுது அதை மனுஷர் வசனமாய் ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலன் செய்கிறதா இருக்கிறது. விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை அணுகிட வேண்டும். விசுவாசத்தை இந்த வார்த்தைகளோடு கலந்திடுற பொழுது இது அற்புதத்தையும் அதிசயத்தையும், நம்முடைய சூழ்நிலையே அது மாற்றி அமைக்கும், நம்முடைய கஷ்டத்தையே அது தீர்க்கும், நம்முடைய வியாதிகளிலிருந்து சுகத்தை அது கொண்டு வரும், பாவக்கட்டுக்களிலிருந்து ஜெயத்தை அது கொண்டு வரும். இந்த வார்த்தைக்கு பலன் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எபிரேயர் 4:12 படிக்கிறோம். இது ஜீவனுள்ள ஒரு வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்று சொல்லுகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஜீவன் இருக்கிறது, வல்லமை உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தாலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாய் உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தை நம்முடைய மனதின் ஆழங்களை அது கணக்கிடும், எடை போடும், பிரித்தாலும் ஆவியையும் ஆத்துமாவின் சரீரத்தையும், நமக்கு நெருடலையும் வழிகளையும் கொடுக்கிற சரீரத்தை அலசி ஆராயும். நம்முடைய மனதின் யோசனைகள், பாரங்கள், குறைவுகள், பிசாசுடைய தந்திரம் இருக்கிறதா, நாம் பலப்பட்டிருக்கிறோமா, பலவீனமாக இருக்கிறோமா, எல்லாவற்றையும் இந்த வார்த்தை ஒரு ஸ்கேன் பண்ணுற மாதிரி எல்லாவற்றையும் ஸ்கேன் பண்ணி, நீ இந்த திசையில் போ, இதை பேசு, இதை பேசாத, இதை செய், இதை செய்யாதே என்று சொல்லி ஒரு நபர் நம்மோடு இருந்து செய்கிறதை போலவே இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் செய்கிறதாம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தைகளை நீங்கள் அதிகமாய் வாசிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே கடந்து வாருங்கள். இந்த வார்த்தைகளை அதிகமாய் தியானிக்கிற ஒரு அனுபவத்தில் கடந்து வாருங்கள். ஜார்ஜ் முல்லர் இந்த வேதத்தை 200 முறை அவர் வாசித்தாராம். 100 முறை தன்னுடைய முழங்காலிலிருந்து வாசித்தாராம். விசுவாச வீரனாய் வாழ்ந்து காட்டினார். நாமும் கூட இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை பற்றி கொள்ளுவோம். இது ஒரு புஸ்தகம் அல்ல, வார்த்தைகள் அல்ல, ஒரு நபரினுடைய வல்லமையும் அதிகாரமும் அப்படி மாட்சிமையும் மகிமையும் இந்த வார்த்தைகளின் வடிவிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பைபிள் வாசிக்கிற ஒரு அனுபவம் கட்டாயத்தினாலோ வற்புறுத்தினாலே அல்ல, இயேசு நம்மை நேசிக்கிறதுனாலே. இந்த வார்த்தை நித்தியத்துக்கு முன்னே வழி நடத்தும்.
அழிவில்லாத வார்த்தை உன்னோடு இருக்கும், உன்னோடு கூட வரும், உன்னோடு பேசும், உன்னை ஆறுதல் படுத்தும், திடப்படுத்தும், தைரியப்படுத்தும். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளிலே நாம் நிலைத்திருப்போம். அந்த வார்த்தையானவரை பற்றி கொண்டு அதிகமாய் நேசிப்போம். இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, உங்களை ஸ்திரப்படுத்தி, உங்களை மேன்மைப்படுத்துவாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.